ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 139:23. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனி ஜெபத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் அமரும்போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் உங்களுக்குள் இருக்கும் வெறுமையையும் உணர துவங்குவீர்கள். நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்து கொள்வீர்கள். நம்முடைய மறைவான குற்றங்களை கர்த்தர் காணுகிறவர். அவரிடத்தில் அவற்றை அறிக்கையிட்டு விட்டு விடும்போது நாம் அதை குறித்து மீண்டும் கலங்க வேண்டியதே இல்லை. அறியாமல் செய்த பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் நாம் மனுஷருக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டு வருந்தும் போது நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்து அவர்களுடைய மன்னிப்பையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நமக்கு வெளிப்படுத்துவதுடன் நமக்குள்ளே ஒரு உணர்வை கொண்டு வருவார். நறுங்குண்டதுமான இருதயத்தை தருகிறார். நாம் தேவனிடத்தில் கதறி, ஆண்டவரே, இத்தனை பாவியாகிய நான் எப்படி உமக்கு முன் நிற்க முடியும், எப்படி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்க முடியும் என எனக்கு இரக்கம் பாராட்டு என்று இருதயம் கெஞ்சும். பாவங்களை அறிக்கையிட்டு ஏசாயாவை கர்த்தர் மாபெரும் தீர்க்கதரிசியாய் உயர்த்தினார். நீங்களும் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பாத்திரவான்களாக மாறுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும் அவைகள் எங்களை ஆண்டு கொள்ளாமல் விலக்கி காத்தரளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனுதின வாழ்வில் எங்களை நெருக்குகிற பிரச்சனைகள், துன்பங்களை உம்மிடத்தில் ஒப்புவித்து உம்மிடமிருந்து ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் பெற்று சமாதானமாக மகிழ்ச்சியாக வாழ எங்களுக்கு தயவுசெய்தெல்லாம் என்றாடுகிறோம். அப்பா, நாங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்க கிருபை எங்களை தாங்க வேண்டுமாயும் சகல பாவ சாப மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள தேவன் இரக்கம் செய்ய வேண்டும் எனவும் உமக்கு பிரியமானதை செய்து உமது வழிகளில் நடந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் உங்க கிருபை தந்தரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களின் மனக்லேசங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, துன்பங்களில் உங்க ஆறுதலையும் தேர்தலையும் தந்து பலப்படுத்தி பாக்கியவதிகளாக வாழ உங்க அனுகிரகம் தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினை ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாக வாழவும் தேவன் வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஞானம் தந்தரலி ஆண்டு தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறத்தக்கதாக தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரலி குடும்பம் கண்மணியான் கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படவும், பேறுகாலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் பலவீனங்களை மாற்றி சுகப்பிரசவம் தந்தரலவும், தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும், நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருப்போரின் குறைகளை அகற்றி மன வியாகுலங்களை மாற்றி அற்புதம் செய்தல்லவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்பவருக்கும், ஐசியூவில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கும், டயாலிசிஸ் செய்பவர்களுக்கும், கேன்சர் நோயினால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் அவர்களை உமது தழும்புகளால் குணப்படுத்தி ஆரோக்கியம் சிபலத்தோடு வாழ தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூடப்பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும், பயங்கரவாதிகளின் சதி மோசங்கள் செயலிழந்து போகவும், எல்லையில் வாழும் மக்கள் பாதுகாப்பாய் அமைதியாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்ய எழுத வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உமக்கு முன்பாக உண்மையாய், உத்தவமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக மக்களுக்கு நன்மையான திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசத்தை உருவாக்கிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ தேவரீர் இரக்கம் செய்திட வேண்டும் எனவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தேவரீர் கிருபை தந்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.